வெல்கம் டு தமிழ் டெக் ஜிகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாதத்துக்கான ஒரு 5 பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டார்க் மோடு. உங்கள் மொபைலில் லேட்டஸ்ட்டு வந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் மோடு இருக்கும். இப்போ நீங்கள் பழைய மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு டார்க் மோடு இருக்காது. அதுக்காக அப்ளிகேஷன் தான் இது. இந்த டார்க் மோடு என்ன பண்ணும்னா, இங்கே டே மோட் நைட் மோட் இருக்கும். இல்லைனா ஆட்டோ மோடும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோவாக மாறும். இப்போ காலையில் நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா இது டே மோடுக்கு வந்துடும். நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் நைட்டு மோடுக்காக மாறிக்கும். இதுதான் ஆட்டோ. இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணுறது பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சில ஃபீச்சரை இங்கே யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரீமியம், அது நீங்கள் அதை காசு கட்டி ப்ரீமியமாக ஆக்கிக்கலாம். அதுக்காக இந்த அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க் மோடுக்கு நைட்டு மோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த டார்க் மோடு எனபிள் ஆகும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் ஹெச்டிஎட் நைட் மோடு அப்படின்னு இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேப் பண்ணிங்கன்னா கீழே சப்போர்ட்டட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி போகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா டார்க் மோடு எனபிளாக இருக்குன்னு இங்கே பார்த்துக்க முடியும். கூகுள் ப்ளே, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி இதுக்கு டார்க் மோடு எனபிள் பண்ணியிருக்காங்க. இன்னும் வாட்ஸ்அப் வரல. இன்னும் டெலிகிராம் வந்துருச்சு. வாட்ஸ்அப் இந்தமாரி மற்ற சோசியல் மீடியாவுக்கு இன்னும் டார்க் மோடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு டார்க் மோடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மேலே சர்ச் பாரில் கிளிக் பண்ணி இப்போ நான் வாட்ஸ்அப் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு டார்க் மோடு இல்லை. அதனால் இதில் இந்த அப்ளிகேஷனில் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா டேட்டா கவுண்டர். இந்த அப்ளிகேஷனும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா உங்கள் இன்டர்நெட் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் எந்த அப்ளிகேஷன் அதிகமாக டேட்டா யூஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்களா, எதாக இருந்தாலும் இதில் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக அப்ளிகேஷன் தான். நீங்கள் மந்த்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, வீக்லி, டேஸ்லி, இந்தமாரி வீக்லி எல்லாமே பார்த்துக்க முடியும். அது இல்லாமல் டேஷ்போர்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே டேஷ்போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வச்சுக்க முடியும். நான் 742 MB யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவிலேருந்து எவ்வளோ டவர் ஸ்பீடாக கிடைக்கிது அது பொறுத்து தான் மேலே இந்த 84 MB ஸ்பீடு அப்படின்றது. இந்த மாதிரி நீங்கள் டேஷ்போர்டை மாற்றி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, கீழே அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்ட் இருக்கும். இதை அப்படியே டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். அடுத்தது மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன். இந்த மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு வால்பேப்பரில் நீங்கள் எவ்வளோ தேடி இருந்தாலும் இந்த வால்பேப்பரில் அட்ராக்டிவான ஒரு வால்பேப்பர் இருக்குது. நான் வச்சுருக்கிற இந்த ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தான். இந்த கார்மே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நான் வச்சுருக்கிற வால்பேப்பர் சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் ஹெச்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இந்த மாதத்துக்கு வந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இது. அடுத்தது நாலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஏன்னா நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எந்த ஒரு சோசியல் மீடியாவில் இருந்தாலும் அதுக்கு அப்ளிகேஷன் தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே ஆல் சோசியல் மீடியாவில் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாகின் பண்ணால் செக்யூராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்யூராகவும் இருக்கும். நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ சூப்பரான செக்யூரும் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஸும் வராமல் நல்லா சூப்பரான ஒரு ஆப் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேலே அந்த மேக்கி அப்படின்ற மேலே டச் பண்ணிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாலாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபேஸ்புக் மெசேஜர் வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணுற தேவையே கிடையாது, அதுக்காக அப்ளிகேஷன்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அக்கௌண்ட் வந்து நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே இந்த சுவிட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான அப்ளிகேஷனில் இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே இருக்குது. யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம். அடுத்தது கடைசியாக பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் என்னென்னா அதான் கீபோர்டு ஆடிமேட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான அப்ளிகேஷன். நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கீபோர்டில், இதில் வந்து அனிமேட்டட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் கூட இருக்குது. அனிமேட்டட் இல்லாமல் அது இல்லாமல் நீங்களே வந்து உங்கள் ஃபோட்டோவை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதோட வீடியோ வச்சுருந்தாலும் வீடியோ பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இந்த அனிமேட்டட் அப்படின்றது வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே நிறையவே அனிமேட்டட் இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய எக்கச்சக்கமான அனிமேட்டட் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இது நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த 5 அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்குது. எல்லாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி வெப்சைட் மாதிரி கிடையாது, டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு ஓட்டு போயிடும். அப்படி லிங்க் வேலை செய்யலைன்னா தயவுசெய்து வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த லிங்க் வேலை செய்யலைன்னு சொன்னாங்க, அவங்க மிக மிக நன்றி. அதனால் லிங்க்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ எக்கச்சக்கமாக வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனாலும் கீழே நம்ம சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையாவே வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.